வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸுகளுமே ஒரு மாஸான, அதே சமயத்துல ஒரு ஷாக்கிங்கான அப்டேட் காத்துட்டு இருக்கு. 2027ல சஞ்சு சாம்சன் நம்ம டீமுக்கு வந்தாரு. இப்போ 2027ல சிஎஸ்கேக்கு ஹார்திக் பாண்டியா ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்கா? சிஎஸ்கே மெஸ் எம்ஐ மேட்ச் முடிஞ்சதுலேருந்து சோசியல் மீடியால இத பத்தி டாக்ஸ் போயிட்டு இருக்கு. உண்மையிலேயே இந்த ட்ரேட் நடக்க வாய்ப்பு இருக்கா? அதே மாதிரி நம்ம டீமுக்கு ஒரு இந்தியன் பென் ஸ்டோக்ஸ் கிடைச்சிருக்காருன்னு சந்தோஷப்பட்டு இருந்தோம். ஆனா, ராமகிருஷ்ணா கோஸ் ரூல்ட் அவுட் ஆயிட்டாருன்னு ஒரு கவலையான செய்தி அப்டேட் வந்திருக்கு. அவருக்கு பதிலா ரீப்ளேஸ்மென்ட் யாரா இருக்கும்? இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக்க தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலுக்கு இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு எம்ஐ மேட்ச பத்தி பேசியே ஆகணும். ஒரு பியூர் டாமினேஷனா இருந்துச்சு. என்ன ஒரு மேட்சுங்க! இத பத்தி நான் எதிர்பார்க்கவே இல்ல இது மாரி மேட்சுன்னு. பவர் பிளேல ஃபர்ஸ்ட்டு 2 ஓவர் ஏதோ மேட்ச கைவிட்டு போற மாரி இருந்துச்சு. ஆனா, அதுக்கப்புறம் பேட்டிங் ஆட ஆரம்பிச்சாங்க பாருங்க, ஸ்ட்ரெய்ட்டா செஞ்சுரி தான். இப்ப தான் எம்ஐ அடிச்சுட்டோம், பிளே ஆஃப் போயிடலாம்னு நெனைக்கும்போது, இந்த ஜிடி, கேகேஆர்லாம் சடனா என்னாச்சுன்னு தெரியல, ஜெயிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பஞ்சாப் தொடர்ந்து ஜெயிச்சிட்டே இருந்தாங்க. இப்ப டக்கு டக்குன்னு தோத்துட்டு இருக்காங்க. என்னடா நாங்க ஃபார்முக்கு வராம நேரமா பார்த்து நீங்கலாம் இப்படி விளையாடுறீங்கன்னு தோணுது. ஸோ சிஎஸ்கே டெஃபினட்டா இன்னைக்கு வரப்போற மேட்ச் எல்லாமே டூ ஆர் டை மேட்ச் மாதிரி தான் இருக்கும். இனிமே தோக்கலாம்னு நெனைச்சா வேலைக்கே ஆகாது. ஜெயிச்சே ஆகணும். எவனையும் நம்பாம நம்ம ஸ்ட்ரெய்ட்டா பார்த்தீங்கன்னா, பிளே ஆஃப் போகணும். ஸோ நம்ம சிஎஸ்கே டீம் செய்வாங்கன்னு நம்புவோம். அடுத்ததா நம்ம ராமகிருஷ்ணா கோஸுக்கு வருவோம். யாரு கண்ணு பட்டுச்சுன்னே தெரியலங்க. எம்ஐ மேட்ச்ல ஒரு கிரேசியான கேட்ச புடிச்சாரு. நல்ல லென்த்ல பவுலிங் போட்டாரு. பேட்டிங்கும் சூப்பரா ஆடுவாரு. இப்படிப்பட்ட ஒரு பிளேயர இனிமே இந்த ஐபிஎல்ல சிஎஸ்கேக்காக ஒரு மேட்ச் கூட ஆட மாட்டாருன்னு சொல்லிட்டாங்க. உடனே எல்லாரும் பார்த்தீங்கன்னா டீம் மேனேஜ்மென்ட் சரியில்ல. அவங்க தான் பிளேயர்ஸ ஒழுங்கா பார்த்துக்கல அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. ஃப்ராக்சர் ஆனதுக்கும் டீம் மேனேஜ்மென்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. கிராம்ப்ஸ் வந்தா மேனேஜ்மென்ட்ட சொல்லலாம். ஆனா அது ஃபீல்டுல ஸ்ட்ரெயின் பண்ணி வந்தது. இத நம்மளால தவிர்க்க முடியாது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜுரி லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. நேத்தன் எல்லிஸ், கலீல் அகமது, ஆயுஷ் மாத்ரி, இப்போ ராமகிருஷ்ணா கோஸ். இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா பார்த்தீங்கன்னா ஸ்பென்சர் ஜான்சன், ஆகாஷ் மத்தோட சைனிங் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணா கோஸ்க்கு பதிலா ராஜ்வரன் டங்கேக்கர ஹோம் கமிங்க்கு வாய்ப்பு இருக்க மாரி தெரியுது. ஏன்னா 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான பிளேயர்ஸ். ராமகிருஷ்ணா கோல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஃபியூச்சர் இருந்துச்சு. ஆனா, அன்பார்ச்சுனேட்லி இப்படி ஆயிருச்சு. ஒரு சீக்கிரமா கியூர் ஆக நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். சரி, எதுக்கு நம்ம ராமகிருஷ்ணா கோல்ஸுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்ட தேடிட்டு இருக்கணும்? பாண்டியாவ ட்ரேட் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சே. எம்ஐ மேட்ச் முடிஞ்சதுலேருந்து இந்த ட்ரேட் பேச்சு ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. ஹார்திக் பாண்டியாவ எம்ஐல கேப்டன் ஆனதுலேருந்து அவங்க டீமோட என்விரான்மென்ட் சரியில்லன்னு எல்லாருக்குமே தெரியும். ரோஹித் சர்மாவ கேப்டன்சிலேருந்து தூக்குனதுனால அவங்க டீமே பார்த்தீங்கன்னா 2ஆவே உடைஞ்சிருக்கு. பும்ரா, சூரியகுமார் யாதவ் மாரி ஒரு சீனியர் பிளேயர்ஸ்க்கு இதுல உடன்பாடு இல்ல. இந்த டீமுக்காக உழைச்ச எங்களுக்கு கேப்டன்சி இல்லையான்னு ஒரு ஈகோ கிளாஸ் பார்த்தீங்கன்னா உள்ள போயிட்டு இருக்கு. இதனால் பாண்டியாவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர பிரஷர் ஆகி அவரோட ஃபார்மும் பார்த்தீங்கன்னா அவுட் ஆயிடுச்சு. இப்போ விஷயத்துக்கு வருவோம். மேட்ச் முடிஞ்ச உடனே ஹார்திக் பாண்டியாவும், சிவம் துபேயும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சிஎஸ்கே சிஇஓ காசி சாரும், பாண்டியாவும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் காசி சாரும், ஆகாஷ் அம்பானியும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இது சாதாரண பேச்சா தெரியல. ஒருவேளை ட்ரேடுக்கான பேச்சா தான் இருக்குமோன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. லாஸ்ட்டா காசி சார் சஞ்சு சாம்சன் கூட இப்படிதான் ரொம்ப நேரம் பேசினாரு. அது ட்ரேட்ல பார்த்தீங்கன்னா முடிஞ்சுது. இந்த ட்ரேடு எப்படி நடக்கலாம்? ஒருவேள சிவம் துபே எம்ஐக்கு கொடுத்துட்டு, ஹார்திக் பாண்டியாவ சிஎஸ்கேக்கு வாங்க வாய்ப்பு இருக்கா? துபேக்கு இப்ப பேட்டிங், ஃபீல்டிங் 2மே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனா, அவர் மும்பை சேர்ந்தவரு. மும்பை பிட்ச்ல அவர் நல்லாவே ஆடுவாரு. ஸோ, அம்பானி இதுக்கு சம்மதிப்பாரா? ஆனா, ஹார்திக் பாண்டியா சிஎஸ்கேல கேப்டன்சி கேட்டா என்ன பண்றது? பாண்டியா அவ்வளோ சீக்கிரம் விட்டுக் கொடுக்க ஆள் கிடையாது. இதுல நெறைய சிக்கல் இருக்கு. காலம் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு பதில் சொல்லணும். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ஹார்திக் பாண்டியா, சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் இந்த 3 பேரும் சிஎஸ்கேல இருந்தா, நம்ம இந்தியன் கோடு எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு சில சிஎஸ்கே ஃபேன்ஸ் தூபேவே பரவால்ல. பாண்டியாக்கு இருக்க ஆட்டிட்யூட்ல நம்ம சிஎஸ்கேக்குலாம் செட் ஆக மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு என்னமோ ஹார்திக் பாண்டியா சிஎஸ்கேக்கு வந்தா நம்ம டீம் கல்ச்சருக்கு ஏத்த மாரி அடாப்ட் ஆகி ஒரு பக்காவான டீம் பிளேயரா மாறிடுவாருன்னு தான் தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஹார்திக் பாண்டியா ட்ரேட் நடந்தா நல்லா இருக்குமா? இல்ல அவர் மும்பையிலே இருக்கட்டும்னு நினைக்கிறீங்களா? அதேபோல ராமகிருஷ்ணா கோஸுக்கு ஒரு சரியான ரீப்ளேஸ்மென்ட்டா யாரா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? மறக்காம கீழ இருக்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. நெறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. ஆனா சப்ஸ்கிரைப் யாருமே பண்ண மாட்டேங்கிறீங்க. தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.